விஜய் வந்து அதில் பட்டும் படாமல் போயிட்டு நாம் ஏன் பழசெல்லாம் பேசிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அம்பேத்கர்ன்ட்டோம்னா மேட்ரு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரூட்டில் போயிட்டாரு. ஆனால் ஈவே ராமசாமி தான் இவரை கூட்டிகிட்டு வர்றார். யாரை? விஜய் அரசியலுக்கு கூப்பிட்டு வர்றார். இப்போ விஜய் என்ன பண்ணணும்? கடவுள் மறுப்பை நான் பேசலைன்னு சொல்லிடலாம். பட் பெண்ணியத்தை அவர் வந்து மட்டுப்படுத்தினது ஏங்க, நானும் நீங்களும் சமங்கிறதுக்காக உங்கள் ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டா நானும் நீங்களும் சமம் ஆகிடுவோமா? இப்போ உங்களை மாதிரி நான் தாடி வச்சுக்கிட்டேன்னா நானும் நீங்களும் சமம் ஆகிடுவோமா? ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி கிரகிச்சு செய்கிறீங்களோ அப்படி நான் கிரகித்து செய்தால் நானும் நீங்களும் ஒன்றாகலாம். பெண்ணுக்குன்னு உடல் வலிமை பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் பண்ண முடியாத குழந்தை பிறப்புங்கிறத அவங்களால தான் பண்ண முடியும். நாமெல்லாம் பாதியிலே கழட்டி வச்சுட்டு போயிடுவோம். இருமுடி போட்டுக்கிட்டே நிறைய பேர் தப்பு பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு வயிற்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு நாமெல்லாம் தப்பு. ஸோ அதனால தான் ஆண்டவன் பெண்களிடம் கொடுத்தான். அந்த பெண்ணை போகப்பொருளாக பார்க்கறது தான் முட்டாள்தனம். அவளை தந்தையாகவோ தாயாகவோ தமக்கையாகவோ மதனியாகவோ பார்க்கறதுங்கிறத வந்து பாரம்பரியம். இவர் அதில் தான் அடித்து தள்ளினார். கர்ப்பப்பையை தூக்கி போட்டுருன்னார்.